கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2001 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 45 அதிகாரம் 5வது வசனத்தின் பின்பகுதி, நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய உதவியாளர் ஃபாரூக்குக்கு ஒரு சமயம் நோவு வந்த பொழுது அவன் சொன்னான், கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்து போனேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று எரேமியாவிடத்தில் சொன்ன பொழுது கர்த்தர் ஃபாரூக்குக்கு சொல்லும்படியாக எரேமியாவுக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்தது, ஃபாரூக்கே, நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன். என்றால் என்ன அர்த்தம்? நீ எங்கு போனாலும் நீ சுகமாய் இருப்பாய், நல்ல ஆரோக்கியமாய் இருப்பாய். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, தொழில் நிமித்தம் வேலை நிமித்தம் அந்நிய தேசங்களுக்கு சென்றிருக்கலாம் நீங்கள், அல்லது இந்தியாவின் பல மாநிலங்களிலே வியாபாரத்தின் நிமித்தம் வேலையின் நிமித்தம் நீங்கள் குடியேறி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது. நீங்கள் போயிருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை சுகமாக வாழ வைப்பார், சுகமாக நீங்கள் வாழ்வீர்கள். பயப்பட வேண்டாம். ஒருவேளை வியாதி வந்துவிட்டதே, வேதனை வந்துவிட்டதே என்று பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருவார், கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்றைக்கு ஃபாரூக்குக்கு இருந்த நோவை கர்த்தர் விடுதலையாக்குவேன், சுகம் தருவேன் என்று கட்டளையிட்டதை போல இன்றைக்கும் பல இடங்களிலே வேலைக்கு சென்றிருக்கிற மகனே மகளே, நீ வேலை பார்க்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணுகிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கட்டளையிடுவார். தேவனுடைய கரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும். ஆண்டவருடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் போகிற இடத்திலே சுகமாய் வாழ்வீர்கள். உங்கள் வியாபாரம் செழிப்பாய், தொழில் செழிப்பாய் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.